உலகத்தை இரட்சித்தது எந்த குழந்தை தெரியுமா? நம் இயேசுதான். இயேசு யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் கன்னி மரியாளுக்கு தூய ஆவியினால் பிறந்தார். யோசேப்பு இவரது வளர்ப்பு தந்தை. ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டார். வானதூதர்கள் இடையர்களுக்கு இயேசுவின் பிறப்பை அறிவித்தனர். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் விண்மீன் வழிகாட்டுதலுடன் வந்து பணிந்து பொன், தூபம், வெள்ளைப்போளம் காணிக்கை செலுத்தினர். ஏரோது மன்னன் குழந்தைகளைக் கொல்லத் தேடியதால் யோசேப்பு குடும்பத்துடன் எகிப்துக்கு தப்பி சென்று பின்னர் நாசரேத்தில் குடியேறினர். 12 வயதில் எருசலேம் கோவிலில் ஞானிகளுடன் உரையாடினார். அவருடைய அறிவையும் பதில்களையும் கண்டு அங்கிருந்த அனைவரும் வியப்படைந்தனர். யோர்தான் நதியில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அப்போது, என் அன்பார்ந்த மகன் நீயே என்று வானத்திலிருந்து குரல் கேட்டது. பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து சாத்தானின் சோதனைகளை வென்றார். கலிலேயாவில் இறையாட்சி பற்றி போதிக்கத் தொடங்கினார். 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், மரித்தோரை உயிர்ப்பித்தார், 5000 பேருக்கு உணவளித்தார். அன்பு, மன்னிப்பு மற்றும் இறையாட்சி குறித்து உவமைகள் மூலம் போதித்தார். கழுதையின் மேல் ஏறி வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள் நுழைந்தார். சீடர்களுடன் இறுதி இராவுணவை உண்டு யூதாசை இஸ்காரியோத்து காட்டிக் கொடுப்பார் என்று முன்னறிவித்தார். கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது கைது செய்யப்பட்டார். யூத தலைமை சங்கத்தின் விசாரணைக்கு பின் பொந்தியு பிலாத்துவின் முன் நிறுத்தப்பட்டு சிலுவையில் அறைய தீர்ப்பிடப்பட்டார். கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர்விட்டார். சிலுவையில் மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். மரியா மகதலேனா மற்றும் சீடர்களுக்கு பலமுறை தோன்றி தாம் உயிருடன் இருப்பதை நிரூபித்தார். சீடர்களுக்கு நற்செய்தியை பரப்ப கட்டளையிட்டு அவர்களின் கண்முன்னே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசுவின் வாழ்க்கை பாவத்திலிருந்து மனிதகுலத்தை மீட்க தன்னை பலியாக கொடுத்த இறையன்பின் அடையாளம். ஆமேன். லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.